திமுக காரங்கள்ட்ட போய் தமிழ்நாட்டோட சிறந்த முதல்வர் யாரு? அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க சொல்ற பதில் வந்து கலைஞர் கருணாநிதி. அதே அதிமுக காரங்கிட்ட போய் தமிழ்நாடோட சிறந்த முதல்வர் யாருப்பா? அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்ற பதில் எம்ஜிஆர். ஏன்னா, அவங்களுக்கு இவங்க எதிர்க்கட்சி, இவங்களுக்கு அவங்க எதிர்க்கட்சி. ஆனா, இந்த மாரி எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சின்னு எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லாரும் ஒரே ஒருத்தர் வந்து புகழ்ந்தாங்க தமிழக அரசியல்ல. அப்படின்னா, அவர் தான் பெருந்தலைவர், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். காமராஜர் தமிழ்நாட 9 ஆண்டு தான் ஆட்சி செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். ஆனா, அவர் 9 ஆண்டுகள்ல கொண்டு வந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட இன்னுமே வந்து இண்டஸ்ட்ரியலா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இந்த 2லயுமே வந்து எக்கானமிய பூஸ்ட் பண்ணி தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் 1 வைக்கிறதுக்கு அவர் போட்ட அந்த பேஸ் தான் மட்டும் காரணம். இல்லாம தமிழ்நாடு படிப்பறிவுல லிட்ரஸிலயும் இவ்வளோ தூரம் கூடியிருக்கு அப்படின்னா, அதுக்கும் அவர் போட்ட அந்த ஸ்கீம் தான் காரணம். ஸோ இந்த மாரி காமராஜர பத்தி யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள், அடுத்து மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், அதெல்லாம் எப்படி இன்னும் நம்ம தமிழ்நாட வந்து தலை நிமிர்ந்து இந்தியால இருக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காமராஜரோட ஏதாவது திட்டத்த பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் முதல் ஞாபகம் வருது மதிய உணவு திட்டம். காமராஜர் அப்படின்னாலே மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் முதல் ஞாபகம் வரும். அதே மாரி எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள்ல நல்ல திட்டங்கள்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கப்பா அப்படின்னா எல்லாரும் சொல்றது சத்துணவு திட்டம். இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன கன்ஃப்யூஷன்ங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே என்னன்னா, காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாருங்கிறீங்க. அப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாருங்கிறீங்க. இது 2க்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா, காமராஜர் வந்து வாரத்துல 5 நாளு மதிய உணவு திட்டம் வந்து ஸ்கூல்ல இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு. அதுபடி வாரத்துல 5 நாளும் 5, 5 வித்தியாசமான உணவு வந்து போட்டாங்க பசங்களுக்கு. இது வந்து 1956ல காமராஜர் ஆரம்பிச்சு வச்சாரு. அடுத்து எம்ஜிஆர் அவர் 1982ல என்ன பண்றாரு அப்படின்னா, காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தோட மெனு இருக்கு இல்லையா? அந்த மெனுல ஒரு ஆட் பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஃபுட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, மதிய உணவு திட்டம் இருந்தத பெயர் மாத்தி சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. காமராஜர் தொடங்கி வச்ச இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது தான் பல பசங்கள வந்து சாப்பாட்டுக்காகவாவது நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட்ட இன்னைக்கு பயங்கரமா கூட்டி விட்டுருக்கு. இன்னைக்கு காமராஜரோட அந்த பிளான தொடர்ந்து தான் கன்டினியூஷனா இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப கரண்ட்டா காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து தமிழ்நாடு இந்த மாரி ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்க. அதனால பசங்க படிக்க வராங்கங்கிற காரணத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்மே இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னோடி வந்து தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கட்சிகளுக்கு முன்னோடி யாருன்னா காமராஜர் அவர்கள் தான். சரி. இப்ப இதுக்கு ரிலேட்டடா இருக்க ஒரு சின்ன இன்சிடென்ட். அதாவது நெறைய பேத்துக்கு தெரியாது என்ன அப்டின்னா, காமராஜர் வந்து எப்படி இந்த திட்டம் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு அப்படின்னு கேட்டா, ஒரு படம் இருக்கு. காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்த பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, காமராஜ் ஒரு நாள் போறப்ப வயல்வெளியில பசங்கலாம் மாடு மேய்க்கிறாங்க சாப்பாடுக்காக அப்படிங்கிறத பார்த்து தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த படத்துல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் வந்து காமராஜருக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது. எனக்கு இந்த மாரி சாப்பாடு கிடைக்காது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாரி ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அந்த லெட்டர பார்த்து தான் காமராஜர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி, ஆஹா! பசங்க வந்து ஸ்கூல் தொறந்தாலுமே சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வரமாட்றாங்க. அப்ப நான் மதிய உணவு வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்த ஆரம்பிச்சாரு. சரி. காமராஜர் கொண்டு வந்த 2வது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவும் அந்த மதிய உணவு திட்டத்தோட ஒரு பார்ட் தான். என்ன அப்படின்னா, ஸ்கூல் தொறந்தாரு. அதாவது காமராஜர் வந்து நிறையா இலவச பள்ளிக்கூடங்கள் திறந்து வச்சார் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா, அது பின்னாடி அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலா நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கணும். அதாவது பசங்க ஸ்கூல் ரொம்ப தூரம் இருந்தா நடந்து போக மாட்டாங்க. அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்க கஷ்டமும் படக்கூடாது. அப்படிங்கிற காரணம் 2யும் மனசுல வச்சுக்கிட்டு, ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு இலவச ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காரு காமராஜர். அது மட்டும் இல்லாம எஜுகேஷன்ங்கிறது நமக்கு இப்ப ஈஸியா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க 1954 டூ 63 இந்த டைம்ல தான் காமராஜர் தமிழ்நாட்ட ரூல் பண்ணாரு. இந்த காலத்துல வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. முக்காவாசி மக்களுக்கு மேல யாருக்குமே வந்து எஜுகேஷன்ங்கிறதே கிடைக்காது. ஆனா அப்பயுமே 12,000 ஸ்கூல் அவர் கட்டியிருக்காரு. 12,000 ஸ்கூல கட்டினது மட்டும் இல்லாம, ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப்ஸ ஃபுல்லா அதுல ஹையர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, டீச்சர் ட்ரெய்னிங் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே வந்து காமராஜர் தான். அதாவது டீச்சர் ட்ரெய்னிங்னா இப்ப இருக்க மாடர்ன் மாரி பிஎட் அந்த மாரி கிடையாது. ஒரு பேசிக் வந்து டீச்சர் ட்ரெய்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட வந்து உள்ள கொண்டு வந்ததே காமராஜர் அவர்கள் தான். சரி. அவர் ஸ்கூல தொறந்தது மட்டும் இல்லாம, பசங்களுக்கு வந்து ஃப்ரீ யூனிஃபார்ம், பேக்லாம் குடுக்குறாங்க. இந்த யூனிஃபார்ம் அவர் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ட்ரெஸ்ஸ வச்சு யாரும் வந்து ஒருத்தவங்கள மேல இருக்கவன், கீழ இருக்கவன் அப்டின்னு சொல்லி பாத்துறக்கூடாது அப்டிங்கிறதுக்காக எல்லாரும் சமம் அப்டிங்கிறது புரியிறதுக்காக யூனிஃபார்ம்ங்கிறத அவர் குடுக்குறாரு.
இந்த மாரி ஃப்ரீ ஸ்கூல் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? காமராஜர் காலத்தில. அத ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்பயுமே வந்து ஃப்ரீ ஸ்கூல், ஃப்ரீ யூனிஃபார்ம் இந்த மாரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா. அது பேர் வந்து சர்வ சிக்ஷா அபியான். இப்ப அ இன்னொரு ஒரு சின்ன இன்சிடென்ட் காமராஜர பத்தி. அது முக்காவாசி பேத்துக்கு தெரியாது. என்ன அப்டின்னா, காமராஜர் தமிழ்நாடோட சிஎம்மா இருந்த காலத்தில அவர் வந்து ரஷ்யாவுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லருந்து ஒரு அ அஃபிஷியலா ஒரு மீட்டிங் போற மாரி இருந்திருக்கு. அப்படி மீட்டிங் போறாரு அப்புட்ன்னா, அவருக்கு இங்கேருந்து ரஷ்யா போறதுக்காக அவருக்கு காஸ்டியூம் டிசைன் பண்றது இந்த மாரி நெறைய இது பண்ணுவாங்க இல்லையா? அப்படி அவருக்கு வந்து ரஷ்யாவோட குளிருக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு கோட்டு அந்த மாரி கோட்னா ஃபுல் கோட் இல்ல. பட் அங்க இருக்க அந்த துணி யூஸ் பண்ணி குளிர் தாங்குற மாரி ஒரு கோட்லாம் ரெடி பண்ணி அவருக்கு வந்து கிராண்டா ட்ரெஸ் ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா காமராஜர் வந்து என்ன பண்றாரு அப்புட்ன்னா, இந்த ட்ரெஸ்ஸ நான் போட மாட்டேன். என்னோட அரசியலோட அடையாளமே வந்து நான் போட்டிருக்க அந்த வேஷ்டியும், வெள்ள சட்டையும் தான். இதோட தான் நான் வந்து ரஷ்யாவுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அ குடுத்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா? அந்த புது ட்ரெஸ். அத வந்து வேணாம்னு நிராகரிச்சுட்டு தன்னோட அடையாளமான வேஷ்டி சட்டை இதில தான் வந்து அவர் ரஷ்யாக்கே போயிருக்காரு. இப்பவும் விருதுநகர்ல இருக்க காமராஜர் இல்லம் அதுக்கு போனீங்க அப்டின்னா, அங்க நீங்க வந்து பார்க்கலாம். அந்த ட்ரெஸ்ஸ வந்து அவருக்காக தச்சு வச்சது. ஆனா அவர் போடாம வச்ச ட்ரெஸ் அப்டின்னு சொல்லி இன்னும் வந்து வச்சிருப்பாங்க அவரோட வீட்ல. சரி. இப்ப காமராஜரோட 3வது ஸ்கீம். அது என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுது அப்டின்னா, அவர் கொண்டு வந்த டேம்ஸ் தான். அதாவது காமராஜர் தமிழ்நாட ஆண்ட 9 காலத்துல, அவர் வந்து நமக்கு கொடுத்த டேம்கள் மொத்தம் எவ்வளோனா 11 டேம். அதாவது 11 அணைய வந்து அவர் வெறும் 9 வருஷத்துல கட்டி குடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து நல்லா புரிஞ்சிருந்துச்சு. தமிழ்நாடு வந்து எப்பவுமே மழைய எதிர்பார்த்தது கிடையாது. சீசனல் அதாவது மான்சூன் கிளைமேட் அப்டின்னு சொல்லுவாங்க. சீசன பொறுத்து தான் மழை வரும். எப்பவுமே மழைய எதிர்பார்த்திருக்க முடியாது. அப்படின்னு தெரிஞ்ச காமராஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம வந்து நதிகளுக்கு இடையில அணைய கட்டி, அங்க நம்ம தண்ணிய சேர்த்து வச்சு விவசாயத்துக்கு வந்து தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி, அவர் கெட்டின டேம் தான் அந்த 11 டேமும். அவரு கெட்டினதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா, வைகை டேம் இருக்கு, சாத்தனூர் டேம் இருக்கு, ஆழியார் டேம் இருக்கு. இந்த மாரி நெறைய டேம் அவர் மொத்தம் 11 டேம் கட்டி குடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவர் வந்து இத கட்டினது மட்டும் இல்லாம, இன்னொன்னு ஒரு இதுவும் பண்ணியிருக்காரு. வில்லேஜஸ்க்கு ஃபுல்லா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்திருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, விவசாயிகள் வந்து இரிகேஷனுக்கு தேவையான அந்த இரிகேஷன் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து கரண்ட் தேவைப்படும் இல்லையா? அந்த பம்ப், மோட்டார் அதெல்லாம் வந்து இந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் மூலியமா இலவசமா அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திட்டம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. நீங்க இத புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப வந்து இந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து எல்லார்ட்டயுமே இருக்கும். நார்மலா பம்ப்லேருந்து தண்ணி எடுத்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா, அந்த காலத்துல காமராஜர் கொண்டு வந்த டைம்ல, அந்நேரம் வில்லேஜஸ்லாம் வந்து சுத்தமா கரண்ட்டுங்கிறதே இல்லாத வில்லேஜஸ் அப்பலாம். இப்ப இருக்க பேசிக்கான ஃபெசிலிட்டி கூட இல்லாம இருக்க வில்லேஜஸ்ல, அவர் கரண்ட் சப்ளை விட்டு, இந்த மாரி இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காரு. அடுத்து காமராஜரோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து முக்காவாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்ன அப்படின்னா, ஒரு கலைஞர் கேட்பாரு, "நான் வந்து அரசியல்ல தோத்துட்டேன் அப்படின்னா, சினிமால வந்து வசனம் எழுத போயிருவேன்." அதே பேராசிரியர்னா யாருன்னா, திமுகவோட பொதுச் செயலாளர் அந்த 2020க்கு முன்னாடி வரைக்கும். இப்ப எப்படி டிஎம்கேக்கு வந்து துரைமுருகன் அவங்க இருக்காங்களோ, அந்த மாரி அவருக்கு முன்னாடி டிஎம்கேக்கு வந்து தலைவருக்கு அடுத்தபடியா ஒரு மரியாதையோட இருந்தவர் தான் அந்த பேராசிரியர். சரியா? இவர் வந்து அரசியல்ல தோத்துட்டாரு அப்படின்னா, பாடம் நடத்த போயிருவாரு. அதே மாரி அறிஞர் அண்ணா, அவர் தோத்துட்டாரு அப்படின்னா, அவர் வந்து நமக்கு தெரியும். அவர் பத்திரிக்கை இதெல்லாம் எழுதுவாரு. அந்த இதுக்கு போயிருவாரு. ஆனா, இது எதுவுமே தெரியாத காமராஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் கேட்டிருப்பாரு. இதுக்கு காமராஜர் என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, "இப்ப இதுலருந்தே தெரியுது, இவங்கள வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனா நான் என்ன சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்தேன். என்னைய பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன். வருமானத்துக்கு நம்பி வரல." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாருங்களேன். காமராஜரும், அண்ணா இவங்க 2 பேரும் வந்து தனி விட்டுருங்க. இவங்கள தவிர்த்து அடுத்து வர சிஎம்ஓ இல்ல பொலிட்டீஷியன்ஸ் மேலயோ நம்ம வந்து யாரையாவது வந்து இவர் அளவுக்கு நல்லவர்ன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. யார எடுத்தாலும் அவங்க மேல ஒண்ணு சொத்து சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிறது இருக்கும். இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற அடையாளம் இருக்கும். ஆ இந்த அரசியல்ல இவ்வளோ கெட்டது இருந்தாலும், அதுல ஒரு தனி தங்கமா தெரியிறவங்க தான் அறிஞர் அண்ணாவும், காமராஜரும். சரி 4வதா தமிழ்நாடுக்கு காமராஜர் கொண்டு வந்த ஸ்கீம் அது இன்னும் ஹெல்ப் பண்றது என்ன அப்டின்னா, இண்டஸ்ட்ரிக்கு நெறையா அவரு இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்தாரு. அது இன்னும் தமிழ்நாட வந்து இண்டஸ்ட்ரி செக்டார்ல பயங்கரமா வந்து வச்சிருக்கு. அது என்னென்ன கம்பெனிஸ் நெறைய கம்பெனிஸ் கொண்டு வந்திருக்காரு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, பெல்லுங்கிற கம்பெனிய வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் சொல்லியிருக்கும். நெய்வேலி லிக்னைட் அப்டின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து கொண்டு வந்ததே காமராஜர் தான். அதுக்கடுத்து என்எல்சி, ஹெச்பிஎஃப் இந்த மாரி நெறைய கம்பெனி அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த கம்பெனிஸ்லாம் அவர் கொண்டு வந்தது தான் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியோட பேஸ்மெண்ட்டா இந்த கம்பெனிஸ் தான் இருக்கு. இங்க ஆரம்பிச்சது தான். இந்த கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து பயங்கரமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வருமானத்த ஈட்டி தருது. ஸோ ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த முதலீட்டெல்லாம் அவர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. இது மூலியமா அந்த காலத்திலேயே அவர் வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வாங்கி குடுத்துருக்காரு. சரி. இப்ப இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவர் வாழ்க்கையில நடந்தது என்ன அப்டின்னா,
எம்ஜிஆர் வந்து தமிழோட சிஎம்மா இருந்திருக்காரு. நமக்கு தெரியும் எம்ஜிஆர் வந்து எப்பவுமே வந்து யாராவது அவர பார்க்க வந்தாங்கன்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லா விருந்து போட்டு வயிறார சாப்பிட வச்சு அனுப்புவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது மாரி அவர் வந்து காமராஜர கூப்பிட்டுருக்காரு. "நீங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க" அப்படின்னு. காமராஜர் "நான் வரேன் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாரி 2, 3 தடவ திரும்ப திரும்ப எம்ஜிஆர் வந்து காமராஜர் அவர்கள கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்காரு போல. ஒரு தடவ வந்து நேராவே எம்ஜிஆர் வந்து அவர்ட்ட கேட்டுட்டாராம். "நான் உங்கள இவ்வளோ தடவ கூப்பிடுறேன். நீங்க ஏன் என்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட வரமாட்றீங்க?" அப்படின்னு. அதுக்கு காமராஜர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, "என்னோட நாட்டுல எவ்வளவோ மக்கள் ஒரு வேள சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க. அவங்களோட வயிறுலாம் எப்ப நிறையுதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு பதில். இதே மாரி இன்னொரு சம்பவம் என்ன அப்டின்னா, குயின் எலிசபெத் வந்து காமராஜர மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவர் சிஎம்மா இருந்த காலத்துல. அப்போ வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, "நீங்க எதுக்கு இன்னும் வந்து கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க?" அப்படின்னு. அதுக்கும் அவர் வந்து இதே மாரி பதில் தான் சொல்லியிருப்பாரு. "என்னோட நாட்ல என்னோட தங்கச்சிகள் எவ்வளவோ பேர் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. வாழ்வாதாரம் காரணமா கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்ப கல்யாணம் நடக்குதோ, அதுக்கடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருப்பாரு. காமராஜர் கொண்டு வந்த ஸ்கீம பத்தி பேசணும், அல்லது அவர் ஆட்சி காலத்த பத்தி பேசணும் அப்டின்னா பேசிட்டே போலாம். பட் அவரோட முக்கியமான பங்குகள் தமிழ்நாடு இப்பயும் வந்து வளர்றதுக்கு உதவுது அப்டின்னா, அது இந்த 4 செக்டார் தான். இன்னும் நெறைய செக்டார் இருக்கு. பட் மேஜரான செக்டார பத்தி நான் சொல்லியிருக்கேன். அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி இந்த மாரி மேஜரான செக்டார பத்தி, அப்புறம் லிட்ரசி. ஸோ இது மூலியமா என்ன தெரியுது அப்டின்னா, காமராஜர் அப்டிங்கிறவர் வந்து இப்ப இருக்க பொலிட்டீஷியன் மாரி அடுத்த எலக்ஷன நோக்கியோ, இல்ல அடுத்து நம்மளோட வளர்ச்சிய அதாவது வளர்ச்சினா அவங்களோட பெர்சனல் குரோத்துக்காக அதுக்கு வழிவகை செய்ற மாரியோ, பாலிசியோ எதுவோ அவர் இது பண்ணல. அவர் வந்து யோசிச்சிருக்காரு. கரெக்ட்டா அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை அப்டிங்கிறத யோசிச்சு, அதுக்கேத்த திட்டங்கள வகுத்து குடுத்திருக்காரு. என்ட்ட கேட்டா ஒரு தலைவர், மக்களுக்கான தலைவர் அப்டிங்கிறவரு, அடுத்த எலக்ஷன நோக்கி என்ன மாரி நம்ம பேசணும் அப்டின்னு இல்லாம, அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை அப்டிங்கிற திட்டங்கள உருவாக்கி குடுக்கிறது தான் உண்மையான தலைவரோட அடையாளம். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோ பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற என்ன மாரி கன்டென்ட் பண்ணணும்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்க்குறேன். தேங்க் யூ.